வீட்டில் நாய் நிறைய வகை இருக்கு. என்னமோ டாபர் மேனா, அப்புறம் இந்த பொசு பொசுன்னு இருக்கும்ல அந்த நாய், வளர்த்தியா இருக்கும்ல அந்த நாய், எல்லா வகை நாயுமே உங்க வீட்டில் இருக்கு. குண்டு நாய், அப்புறம் சப்பையா இருக்கும்ல அந்த நாய், வளரவே வளராம குட்டுட்டின்னு ஒரு நாய் இருக்கும்ல அந்த நாய், அப்புறம் இந்த இங்கே இப்படி இருக்குல்ல கண்ணமெல்லாம் தொங்கி போய் கிடக்கும்ல அந்த நாய், பேர்லாம் எனக்கு தெரியல. நிறைய நாய் காமிச்சாங்க அந்த வீடியோவில். அது வந்து அந்த கிளி வந்து சிரிக்குது, அப்படின்னு சிரிக்குது. நான் பார்த்தேன் ஒரு வீடியோவில், லிட்டில் டாக்ஸ்ன்னு இருக்குல்ல அதில் பார்த்தேன். ஓகே 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 டியர், ஓகே. அப்புறம் வந்து என்ன அது, அவர் பையன் வந்து வருஷம் அந்த நாய் ஷோ நடத்தி அது மூலியமா வர்ற இதில் நிறைய வந்து பசங்களுக்கு வந்து படிக்கிற பசங்களுக்கு வந்து உதவி செய்வாங்களாம். அது மூலிமா வரக்கூடிய ஃபண்டு. நாய் வந்து நிறைய வெளிநாட்டு நாயெல்லாம் வந்து அவங்க வந்து இறக்குமதி பண்ணி வளர்க்குறாங்களாம். அது போடுற குட்டியெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களாம். அதாவது ரொம்ப பெரிய பணக்கார நாயா, அதுக்கு வந்து நம்ம தயிர் சோறு போட்டால் திங்காதான், அதுக்குன்னு போடக்கூடிய உணவு போட்டால் தான் அந்த நாய் வந்து சாப்பிடும். அதனால் விஜயகாந்த் பையன் வந்து என்ன செய்வாங்களாம், ரொம்ப வசதியானவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த நாயெல்லாம் கொடுப்பாங்களாம். நாய்க்கு சோறு போடுற அளவுக்கு வசதி இருந்தால் தான் அந்த நாய் வந்து கொடுப்பாங்களாம். அந்த நாயோட குட்டியெல்லாம் வந்து அப்புறம் வந்து அவங்க நினைவு இடத்துல வந்து கழுகு நிற்குதுன்னு போடுறாங்க. அது வந்து அவர் பாடி தூக்கிட்டு போகும்போது கழுகு சுற்றுச்சு. ஆனால் யூடியூப்பில் வந்து எப்படி தெரியுமா போடுறாங்க, எடிட் பண்ணி அவரோட சமாதி மேலே வந்து கழுகு நிற்கிற மாதிரியே ஒரு ஆக்டிங் பண்ணி போடுறாங்க. அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. அப்புறம் வந்து வேறு என்ன போட்டிருந்தாங்கன்னா, நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து செய்வன சூனியெல்லாம் வச்சு தான் அவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க. அவருக்கு அவ்வளோதான் வயசாயிருச்சு, உடம்பு அவ்வளோதான் ஆரோக்கியம் இல்லை, டயாலிசிஸ் என்னென்னமோ கல்லீரல் என்னென்னமோ பிரச்சனை வந்துருச்சு அவருக்கு, அவ்வளோதான். அவர் வயசாயிருச்சு, வயது மூப்புன்னு காரணமாக தான் அவர் இறந்தது. ஒரு சில சேனல் வந்து அந்த மாதிரி போடுறாங்கல்ல, அதுக்கு சொல்கிறேன். அதனால் யாரும் அவரை பற்றி எதுவும் பேசாதீங்க, நல்ல விதமாக பேசுங்க. ஏன்னா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் வருத்தத்தில் இருப்பாங்க. ஒரு மனுஷன் செத்து போன பிறகு ட்ரெண்டிங் ஆகுறாருன்னா அது விஜயகாந்த் தான். ஆமாம், நல்லா ஒரு இறந்து அவங்க குடும்பத்துக்கு ஒரு பாப்புலர் ஆகிட்டார். சரி, இன்னைக்கு என்ன சண்டே, சாப்பிட்டீங்களா எல்லாரும்? என்னடா? நீ யோசி, அது வரைக்கும் நான் பேசிட்டு வந்துடுறேன். யோசிச்சுட்டு இருக்காரு தலைவர், என்ன சொல்லலாம்? என்னது? என்ன படம் ஆரம்பிச்சாங்க? விஜயகாந்தோட முதல் படம் என்ன படம்? இந்த வைதேகி காத்திருந்தாளா? அதுதான் நான் நினைக்கிறேன். என்ன படம்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படிடா தெரியும் உனக்கு? சரி மக்களே, விஜயகாந்த் சாரோட முதல் படம் என்னன்னு யார் கமெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப். பால் எங்க கிடக்கு? போய் எடுத்துட்டு வா. டேய் தம்பிக்கு பால் எடுத்துக்குறா, போய் பால் கேட்குறான், எடுத்துக்குறா பால். என்னை 10 பேர் இருக்கீங்க லைவ்ல, எங்க சொல்லுங்க பாப்போம். விஜயகாந்த் அவர்களோட முதல் படம் என்ன படம்னு எனக்கு வந்து சரியா தெரியல. நான் நினைக்கிறேன் வைதேகி காத்திருந்தாளா இருக்குமோ அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்கள். நாம விஜயகாந்த் அவர்களின் முதல் படம் என்னவா இருக்கும் சொல்லுங்க. என் பையன் ஒரு சூப்பர் கொஸ்டின் எடுத்து கொடுத்துட்டான். தெரிஞ்சவங்களுக்கு பரவாயில்ல, தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம்ல. சொல்லுங்க. குயிஸ் போகுது. 30 செகண்டுக்குள்ள யார் சொல்றான்னு பார்க்கணும். 1 2 3 4 5. தெரியலையா? சரி, தெரியும்போது சொல்லுங்க. நம்மள மாதிரி தானே எல்லாரும் இருப்பாங்க. 2 நாள் டைம் கொடுப்பானா? அதுக்குள்ள முதல் படம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுவீங்களா? அவரோட முதல் படம் என்னன்னு தெரியலனா யூடியூப்ல போய் பார்த்துட்டு வந்தா அது சொல்லுவீங்களாம் அப்படின்னு என் பையன் சொல்றான். ஆமா, விஜயகாந்த் அவர்களின் முதல் படம் என்னவா இருக்கும்? கண்டுபிடிங்க. சூப்பர், வெரி குட்.
மக்கள்